கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் தந்தருளிய இந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு காலை பொழுதும் அவருடைய கிருபை புதிதாய் இருந்து நம்மளை அவருடைய தயவு நிமித்தமும் காருண்யத்தின் நிமித்தமும் நடத்தி வருகிறார். அந்த இவக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் கூட நம்ம தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் ஈசாக்கு. நேற்றைய தினத்தில் ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். இன்று ஆபிரகாமின் மகனான ஈசாக்கை குறித்து தியானிக்க கடவுள் கிருபை புரிந்துள்ளார். இந்த ஈசாக்குடைய பின்னணி பார்த்தோம்னா, பெற்றோர் ஆபிரகாம் மற்றும் சாரோல் ஆகியோரின் ஒரே மகன் ஆவார். சாரால் தனது 90வது வயதிலும் ஆபிரகாம் 100வது வயதிலும் ஈசாக்கை பெற்றெடுத்தனர். இவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் என்பதை நேற்றைய நம் தினத்தில் பார்த்தோம். ஸோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இவருக்கு ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது சாராலும் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாரால், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவருக்கும் என்னோடு நகைக்கப்படுவார்கள் என்று அறிக்கையிட்டாராம். ஸோ அப்படியாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காத்திருப்புக்கின் பலனான கிடைத்தது தான் இந்த ஈசாக்கு. இவருடைய பெயரின் பொருள் பார்த்தோன்னா, ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்று பொருளாம். தேவன் ஈசாக்கின் பிறப்பை அறிவித்த பொழுது சாராளுக்கு ஏற்பட்ட ஆச்சரியமான சிறப்பின் நினைவாக இப்பெயர் இடப்பட்டதா. அதனால தான் சாராலும் இங்கே குறிப்பிடுகிறாங்க, என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு நகைப்பார்கள் என்று. முதலாவதாக ஈசாக்கோட வாழ்க்கையில் நடந்தது நம்ம பார்க்கும்பொழுது, நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தபடியே தான் பலியிடுதல். ஸோ இந்த பலியிடுதல் அப்போ ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்தது. ஏன்னா ஆபிரகாம் தன்னோட ஒரே பேரான குமாரனை தேவன் கேட்ட பொழுது அவர் கொஞ்சமும் யோசிக்காமல் தேவன் மீது முழு விசுவாசத்தை வைத்து பலியிட சென்றார். ஸோ 22ஆம் அதிகாரம் முழுவதுமாய் அந்த காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது ஈசாக்கின் வாழ்க்கையில் இந்த மூரியா மலையில் தான் அவங்க பலியிட சென்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ ஈசாக்கு பலியிட்டு தண்ணி அவர் ஈசாக்கு வழியிலேயே கேட்குறாரு இல்லையா, ஆட்டுக்குட்டி எங்கே பலியிடுவதற்கு, எண்ணெய் விறகு எல்லாமே இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே. ஆனால் அப்போது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, தேவன் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். மேலும் மேலே போயும் அந்த ஊரியா மலையில் பலிபீடத்திலையும் ஈசாக்கை படுக்க வைத்தார். அந்த இதுவை ஓங்கும் பொழுது தான் தேவனானவர் நிறுத்தி பிள்ளையாண்டான் மேலே கை வைக்காது என்று சொன்னார். ஸோ அது வரையில் ஈசாக்கு தன் தந்தையான ஆபிரகாம் என்ன சொன்னாலும் அதை பண்ணார். அவர் அந்த பலிபீடத்தில் படுக்க சொல்லும் போதோ படுத்து எல்லாமே செய்தார். ஸோ தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதனால தான் பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானதற்கு ஒரு நிழலாட்டமாக கருதப்படுகிறது. அதாவது இப்போ நம்ம இயேசுப்பாவும் பார்க்கும்போது பிதாவுடைய ஆணையின்படி, பிதாவுடைய ஏவுதல் படி அவர் சிலுவையில் தன் மக்களின் பாவங்களுக்காக மறிக்கப்பட்டார். ஸோ அதுவும் பிதாவனுடைய மீது விசுவாசம் வைத்தது நிமித்தம் தான். அவருடைய கட்டளைப்படி அவர் என்ன சொன்னாரோ அப்படியே அவர் செய்து முடித்தார். அதே போல தான் இந்த ஈசாக்கும் ஆபிரகாம் தன் தந்தையான ஆபிரகாம் என்ன சொல்லியோ பலிபீடத்தில் படுக்க சொல்லி தன்னை முழுமையாக ஒரு கேள்வியும் திருப்பி கேட்டபடி வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. அவர் அப்படியே அதை செய்து அந்த பலிபீடத்தில் படுத்ததாக பார்க்க முடிகிறது. விசுவாசம். விறகுகளை சுமந்து கொண்டு மலையேறிய ஈசாக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டபொழுது தேவன் பார்த்து கொள்வார் என்ற ஆபிரகாமின் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தார். அப்பயுமே அவர் எந்த கேள்வியும் திருப்பி கேட்டதாக நம்மளால பார்க்க முடியல. ஸோ ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் ஈசாக்குள்ளும் இருந்தது நிமித்தமானால் அவர் ஒரு கேள்வியும் கேட்காமல் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கின் திருமணம் அடுத்த நிகழ்வாக, அந்த பலிபீடத்துக்கு அடுத்த நிகழ்வாக ஈசாக்கின் திருமணம். ஸோ இதில் 24ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்குமானால் இதை பற்றி விரிவாக
கூறப்பட்டு உள்ளது. அதாவது ஆபிரகாம் வந்து தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கும் தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனம் இல்லாதிருந்தால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. அப்போ ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றாராம். இப்போ இங்கே வந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஆபிரகாம் வந்து தன்னுடைய ஊழியக்காரரை வந்து தன் ஊருக்கே, அதாவது வந்து ஊருக்கே சென்று வந்து தன் மகனுக்கு வந்து பெண் பார்க்க முடியாது. தன் இனத்தில் வந்து அந்நிய பெண்ணை வந்து அவர் மணக்காமல் அவரோட தேசத்திற்கு சென்று அந்த இனத்தாரிடத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியும் ஒரு மகளை வந்து பார்த்து வருமாறு அனுப்பி வைக்கிறார். இங்கு வந்து அந்த அதிகாரத்தில் வந்து 7ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லியும் ஆணையிட்டவரும் ஆகிய வானத்துக்கு தேவனாகிய கர்த்தராகிய நீர் எங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்றாராம். அந்த ஊழியக்காரனை அனுப்பும் போது, அந்த அதிகாரியை அனுப்பும் போது கூட அவர் கேட்குறாரு, நான் இப்படி போய் பார்க்கறது, என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, அப்ப தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாம் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் வந்து உனக்கு முன்பாக சென்று அதை வந்து காண்பிப்பார் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது இந்த அதிகாரியும் வந்து ஆணையிட்டு கொடுத்து புறப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் வந்து அவர் வந்து போகும்பொழுது ஊருக்கு பிறம்பி வந்து ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் சாயங்கால வேளையிலே வருவார்கள் என்று பார்க்கிறதை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எஜமானனாகிய ஆபிரகாமனுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்றார். அப்போ அவர் வந்து ஒரு காரியம் வைக்கிறார். அதாவது வந்து அங்க தண்ணீர் முன்பு வரும் பெண்கள் வந்து யாரு அவருக்கும் தண்ணீர் கொடுத்து அவர் ஒட்டங்களுக்கும் தண்ணீரை வந்து இது பண்றாங்களோ, நான் குடிக்க என் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவர்க்கும் என் எஜமானன் அனுக்கிரகம் செய்தீர் என்றும் நான் அதனால் அறிவேன் என்று சொல்லுகிறாராம். அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த வழியா ரெபேக்காள் வராங்க. ரெபேக்காளும் அதே மாதிரி செய்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்பொழுது அந்த மனிதன் வந்து தலையை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் உண்மையும் என் எஜமானனை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கே என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று பார்க்க முடிகிறது. அதாவது வந்து பார்த்தோன்னா, இவர் வந்து இந்த இடத்துல ஈசாக்கும் வரல, ஆபிரகாமும் வரல. அவங்க வந்து ஆபிரகாம் வந்து தேவன் உன்னோடு வருவான் என்று சொல்லி அந்த அதிகாரியை அனுப்பி வைத்தார். அந்த அதிகாரியும் போறாரு. அப்போ அவருக்கு கர்த்தரால் உணர்த்தப்படுகிற ஒரு காரியம் வந்து அவர் சொல்றாரு, யார் இன்னும் எனக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ, ஏன் ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி கேட்கும் போது எனக்கும் கொடுத்து என் ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லுகிறாங்களோ அவங்க தான் அப்பா நீங்கள் கொடுக்குற பெண்ணா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெபேக்காள் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராங்க. ரெபேக்காலும் அதே வார்த்தைகளை வந்து அதே சொல்லுறாங்க. அப்போ இவர் வந்து அந்த பெண் தான் தேவன் அனுப்பிய பெண் என்று நிர்ணயித்திருக்கிறார். அப்போ கடைசியாக பார்க்கும்போது அது வந்து கர்த்தர் வந்து என் எஜமான் சகோதரர் வீட்டுக்கே என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இப்படியாக ரெபேக்காள் வந்து ஈசாக்குடைய வாழ்க்கையில் வந்து வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த ரெபேக்காள் வந்து அவங்க வாழ்ற கூப்பிட்ட உடனே அந்த ஊழியக்காரன் இந்த
அவங்களும் வந்து அழைத்து வருங்காங்க. ரெபேக்காலும் போக சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து இது கர்த்தர் அனுப்பிய ஈவு என்ற விசுவாசம் இருந்தது. அதன் நிமித்தம் அவங்களும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் புறப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த இப்போ ஈசாக்கு ரெபேக்கால் ஈசாக்கை சந்தித்ததோ இல்லை இவங்க முதல் சந்தித்ததோ எங்கன்னு பார்க்கும்போது ஜெபம். ஈசாக்கு மாலை நேரத்தில் வனாந்திரத்தில் வந்து தியானம் பண்ணி கொண்டு இருந்தாராம். அப்பொழுது ரெபேக்காலை சந்தித்தார். நான் சொன்ன பிரகாரம் இந்த தியானம் பண்ணி கொண்டு இருந்தாங்க, அதை சஞ்சரித்து கொண்டு இருந்தாங்க தான் மோஸ்டாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து சபையோ வேதமோ கிடையாது. ஸோ அதன் நிமித்தம் இவங்க தியானத்தின் மூலமாகவும் சஞ்சரிப்பதன் மூலமாகவும் தான் தேவனோடு பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஸோ அப்படியாய் அவர் ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது தான் ரெபேக்காலை சந்தித்தார். பிள்ளைகள். ஸோ இவர்களுக்கு திருமணம் நடக்குது. மீண்டும் ஒரு சோதனை வருது. அதாவது எப்படி ஆபிரகாம் சாராளுக்கு சோதனை வந்ததோ அதே போல் இவர்களுக்கான 20 வருடம் வந்து பிள்ளைகள் இல்லை. ஸோ ஈசாக்கு ஜெபம் பண்ணி ஈசாக்கோட ஜெபத்தினால தான், அவருடைய ஜெபத்தின் வல்லமையினால் வந்து ரெபேக்கால் வந்து கர்ப்பவதியாகி 2 பிள்ளைகளுக்கு வந்து ஆசிர்வதித்தார் தேவன். அதாவது ஏசா மற்றும் யாக்கோபு ஆகிய 2 பிள்ளைகளை வந்து தந்து தேவன் ஆசிர்வாதத்தை பார்க்க முடிகிறது. இவர்களுடைய குணநலங்கள் மற்றும் சோதனைகள் வந்து பார்க்கும் பொழுது ஸோ இதுதான் தேவன் கொடுத்த ஆசிர்வாதங்கள். ஸோ இவரோட குணநலம் எப்படி இருந்தது, இவரோட இது வந்து நம்ம எப்படி இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது இவரோட குணாதிசயம் வந்து அமைதி மற்றும் பொறுமை. பெலிஸ்தியர்களின் ஈசாக்கின் கிணறுகளை தூர்த்து போட்ட பொழுது அவர் சண்டையில் அடுத்த இடத்திற்கும் சென்று புதிய கிணற்றை வந்து தோன்றினார். அதாவது வந்து இங்கே வந்து 2 கிணறுகளை வந்து ஈசாக்கு வந்து தோன்றாங்க. முதல்ல ஆபிரகாம் தோன்றாரு, அப்புறம் ஈசாக்கு தோன்றாங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிணறு பார்த்தோன்னா ஏசேக். இதன் பொருள் வந்து வழக்கு அல்லது சண்டையா. மற்றும் சித்னா, இதன் பொருள் வந்து பகை அல்லது எதிர்ப்பு. இந்த 2 இடங்களிலும் ஈசாக்கு வந்து அவர்கள் வந்து கேட்டபொழுது சண்டையிடாமல் அமைதியாக அவ்விடங்களில் நகர்ந்தனாராம். ஸோ 3ஆவதாக ஒரு கிணறை தோன்றினாங்க. அதற்கு வந்து யாரும் சண்டையிடவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ அதுக்கு வந்து ரெகோபோத் என்று பெயரிட்டாராம். அதாவது கர்த்தர் இது நமக்கு உண்டாக்கப்பட்ட இடம், நம் தேசத்தில் பலுகுவோம் என்று. இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், நாம் தேசத்தில் பலுகுவோம். ஸோ ஆதியாகமம் 26:22 இப்படியாய் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போதுனா நம்ம இந்த சண்டைகளை பற்றி அங்கே வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதை வந்து முதல் கிணறு தோன்றுறாங்க. அப்போது வந்து அதை வந்து சண்டை போட்டு அதில் வந்து இது பண்ணுறதுக்கு வராங்க. ஆனாலும் இவர்கள் வந்து சண்டை போடாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அடுத்த கிணறு தோன்றாங்க. அதுலேயும் வந்து இது பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்த பொழுது வந்து 3ஆவதாக இவங்க தோன்றது தான் ரெஹபோத் என்று பார்க்க முடிகிறது. அந்த ரெஹபோத் தான் அதுக்கு யாரும் வராததுனால இவங்க வந்து அது தங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்று, இது வந்து தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்றும், இதை வந்து இதில் தேசத்தில் பழுகுவோம் என்றும் அவர்கள் வந்து ஈசாக்கு வாக்குரைக்கிறார். ஸோ மேலுமாய் வந்து பார்க்கும்பொழுது இவருக்கு வந்து 100 மடங்கு ஆசீர்வாதம். அதாவது தேசத்தில் பஞ்சம் உண்டான போதும் அவர் தேவன் சொன்னபடி கேராரில் தங்கி பயிரிட்டாராம். அதே வருடத்தில் 100 மடங்கு பலனையும் பெற்றாராம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்தும் வந்து ஈசாக்கு தேவனை விசுவாசித்து அவர் சொல்படி கேட்டது நிமித்தம் வந்து அவர் சொன்ன இடத்தில் பயிர் விதைத்தன் மூலம் 100 மடங்கு வந்து பலனை பெற்றாராம். ஸோ இதுதான் இவரோட குணாதிசயங்கள். அதாவது அமைதி, பொறுமை, யாரிடம் சண்டை போடாமல் பொறுமையாக கடவுளை விசுவாசித்து அவர் சொல்படி கேட்டது நிமித்தம் இந்த ஆசீர்வாதங்களை, அதாவது ரெஹபோத் ஆசீர்வாதத்தை 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார். ஸோ ஈசாக்கின் முதுமை வந்து பார்த்தோன்னா, தன் முதுமையில் ஈசாக்கின் கண்கள் இருள் அடைந்த போது அவர் தன் மூத்த மகன் ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது.
மேலும் அவர் 180 வயது வரை வாழ்ந்தாராம். ஆவிக்குரிய பாடங்கள் பார்க்கும்பொழுது 3 காரியங்களை இங்க தேவன் நமக்கு உணர்த்துகிறார். அதாவது காத்திருப்பு. தேவன் வாக்களித்த நிறைவேறும் வரை காத்திருக்க வேண்டும். இவர் தன் திருமணத்திலும் சரி, தன் திருமணத்துக்கு பின் பிள்ளைக்காகவும் சரி காத்திருந்தார். அந்த காத்திருப்பு தான் அவரை தேவன் மீது உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் காத்திருந்ததுனால தான் அவருக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டானதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. முதலாக திருமணத்துக்கு காத்திருந்த பொழுது தேவன் ஒரு பெண்ணை தருவார் என்று அவர் காத்திருந்தார். அதன் நிமித்தம் தான் தேவனுடைய மகளான ரெபேக்காலை தேவன் தந்தருளினார். அடுத்ததாக 20 வருடம் பிள்ளை இல்லாத பொழுதும் அவர் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்து அவர் தன் வாக்கை நிறைவேற்றுவார் என்று அவரை மாத்திரம் விசுவாசித்து காத்திருந்ததின் பலனாக இரட்டைத்தனமான ஆசீர்வாதத்தை தேவன் ஏசாயாவுக்காகவே தந்தருளினார். மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த காரியங்களிலும் அவர் அங்கே சண்டை போடாமலோ இல்லை எதிர்த்து எழாமலோ எந்த கோபம் இல்லாமல் அமைதியாக தேவன் நமக்கு ஒரு சொந்த இடத்தை தருவார் என்று காத்திருந்த நிமித்தம் ரெகபோத்தை வழங்கப்பட்டது. மற்றும் தேசம் முழுவதும் பஞ்சம் இருந்தும் இவர் தேவன் சொற்படி கேட்டது நிமித்தம் இவங்களோட நிலத்தில் மற்றும் 100 மடங்கு பலன் இருந்ததை பார்க்க முடியுது. 1 இல்லை 2 இல்லை 100 மடங்கு பலன் இருந்ததை பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கான கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். அவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். மற்றும் சமாதானம், அதாவது அதுதான் மற்றவர்களோடு சண்டை விடாமல் சமாதானமாக இருக்கும், விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஆசீர்வாதமான ரெகபோத் வழங்கப்பட்டது. மற்றும் தியானம், தேவனை தேடும் மனப்பான்மை உடையவர். அவரிடத்தில் தியானம் செய்யவும் அவரோடு பேசவும் அவருக்காக காத்திருக்கும் அந்த தியானம் அவர் தவறாமல் செய்து வந்தது நிமித்தம் தான் அவர் வாழ்க்கை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைய தினத்தில் கூட நம்ம ஈசாக்கோட வாழ்க்கையில் தேவன் நம்மளுக்கு வலியுறுத்துவது என்னென்று பார்க்கணும், காத்திருப்பு. தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அது தாமதிக்கலாம், ஆனால் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகத்தரமான தாமதமாக இருக்கலாம். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நேரம் நம்மளுக்கு வைத்திருப்பார். அதுதான் சரியான நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் தேவன் நம்மளோட விதைகளை விளைக்க பண்ணுவார். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் சரி, எந்த ஒரு ஆசீர்வாதமும் சரி தடைப்பட்டிருக்கு என்றால் தேவன் அதற்கான வழிகளை செவ்வாய்ப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். நம்மளோட வேலை ஒன்று தான், அவரிடத்தில் காத்திருக்கிறது. அவரிடத்தில் விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். அப்படியாய் நம்ம இருப்போமானால் நிச்சயமாய் அதற்கான முடிவு நம்மளுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்குமே தவிர வெட்கப்படுதலாகவும் சஞ்சரிக்கப்படுதலாகவும் இருக்கவே இருக்காது. அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்கு அவிசுவாசமாக ஈராமல் முழு விசுவாசத்தோடு தேவன் பார்த்து கொள்வார் என்று அவரோட சமூகத்தில் அவருக்கு விசுவாசமாக இருக்கும்படி இன்று நாள் தேவன் நம்மளுக்கு வலியுறுத்துகிறார். அதை நம்ம செய்வோமானால் 100 மடங்கான ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு தந்த தேவன் நமக்கும் தர வழிவகுத்து கொடுப்பார். அவரை சொல்லும் இடத்தில் நம்ம விதைக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு அதற்கான பலனை தருவார். அதற்கு நம்மளுடைய கடமை ஒன்று தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நம்ம பற்றிக்கொள்ளணும். காத்திருப்புனா எங்கேயோ கிடையாது, தேவனோட சமூகத்தில் காத்திருக்கணும், அவரை விசுவாசிச்சு காத்திருக்கணும். அப்போ மீதியானவைகள் எல்லாம் நம்மளுக்கு கொட்டி கொடுக்கப்படும். ஜெபிக்கலாமா? நேற்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இதோ இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா இதோ நாளில் கூட அப்பா ஈசாக்கை பற்றி அப்பா நாங்கள் தியானிக்க நீர் தந்த கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே. அப்பா ராஜா, நேற்று அப்பா ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று உரைத்த தேவன் இன்று ஈசாக்கு இடத்திலிருந்து அப்பா அந்த காத்திருப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை பாராட்டுங்க அப்பா. உம்முடைய சமூகத்தில் உமக்காக உம்முடைய கிரியைகளுக்காக அப்பா நாங்கள் காத்திருக்கும்படியாய் எங்களை நீர் அப்பா வழி நடத்துங்க ராஜா. அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசித்து உங்களோட சமூகத்தில் அப்பா உமக்கான திட்டங்களுக்காக அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை பாடிங்க ராஜா. அப்பா ஈசாக்கை போல நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் நீர் காட்டும் வழிகளில் நீர் காட்டும் இடங்களில் விதைக்கவும் படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்கப்பா. எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாராமல் ராஜா உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி செயல்படும் பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்பட கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா எங்களோட சுய பலத்தினாலோ சுய புத்தினாலோ இல்லதா
தகப்பனே, உம்முடைய நாமத்தினால் உம்மோட ஆவினால் மாத்திரம் இது சாத்தியமாகும். உம்மிடத்தில் நாங்கள் காத்திருக்கோம். உமக்கான நேரம் வரும்போது நீ எல்லாத்தையும் நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, நெடுநாள் காத்திருப்போம் அப்பா, மனதை இளைக்கப்படும். ஆனால் வேண்டியது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் சொன்ன என் தேவன் அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணுவீர் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கோம் அப்பா. நாங்கள் ஒரு பொழுதும் வெட்கமடைய செய்வதில்லை அப்பா. அப்பா நாங்கள் அப்பா எங்களோட வேலை காத்திருப்போம், உம்மை விசுவாசிக்கிறோம், உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம், நீர் காட்டிய இடங்களில் விதைக்கிறோம் அப்பா. மீதியானவர்களை நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இதை கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில கூட ஜீவ விருட்சத்தை அவங்க சுவைக்கும்படியாய் நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. நீர் அவர்களை பலப்படுத்தி அப்பா, நீரே அப்பா எங்களோடு இருந்து எங்களுக்கு நீர் வழிகளை காண்பித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் பொழுது அப்பா, நீர் எங்களை ஞானத்தினால் நிரப்பி அப்பா எங்களை வழிநடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஜெபத்தை ஏற்று நீர் வழிநடத்தி ஆசீர்வதி பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவான ஜெபம் கேளும் என் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.